இப்போ வந்து நான் டிசம்பர் அடிக்கிறத வீடியோவாக எடுக்கிறேன் பாருங்கள். இதில் இப்படி கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நல்லா பண்ணிட்டு வந்து டிசம்பர் அடிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டில் ஒரு ரவுண்ட் கொடுத்துருவாங்க டிப்பில், அதை வச்சு இப்படி கார்னர்ஸ் போடணும். முதல்ல அப்படி ஒரு லைனாக போட்டுட்டு பவுண்டரி செட் பண்ணிட்டு அடிக்கலாம். ஆனால் இது ஒரு ஸ்பீடாக நிற்கணும். இல்லைன்னா இந்த தண்ணியெலாம் இப்படி வழிஞ்சு வந்து நம்ம வந்து நல்லா நீட்டாக தொழில் சுத்தமாக அனுப்பிச்சோம்னா நல்லா அதாவது நான் வந்து ரொம்ப பாண்ட் டிஸ்கவர் பண்ணேன் அப்படின்னு இல்லை, இருந்தாலும் அந்த கற்றுக்கிறதுலேயே கரெக்டாக கற்றுக்கணும்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. எல்லாம் ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதாவது இதை அப்படி கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து ஸ்பாஞ்சு, இது வந்து ஸ்பாஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுண்ட்ரி லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் டிப்பில் தொட்டு. அதுக்கப்புறம் இப்படி போடுறப்போ இந்த ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குடான்னு யோசித்தேன். இதை வச்சு அழுத்தின்ட்டோம்னா, இங்கே அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த இடத்துல அழுத்துறது. அப்போ வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதை ஒன்றில் பிடிச்சிட்டு இதையும் அழுத்திட்டோன்னா பர்ஃபெக்டாக பண்ண முடியறது. அதுக்காகத்தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. கோணாமணான்னு வராமல் யுனிக்காக அடிக்கிறதுக்கு வந்து யூஸாக இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி கற்றுண்ட கலையை உடனே நாங்கள் சொல்லிட வேண்டாமா? இந்த பவுண்டரி வரை இப்படி மெதுவாக அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சு எழுதுவாங்க. அப்போ யூனிக்காக அடிக்கிறப்போ பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். அடிச்சோம் இதில் பார்க்குறப்போ கை கட்டுறது செய்யும். அதுக்காக ஒர்க்கை பார்க்குறப்போ அழகாக இப்படி குழந்தைய சொல்லுங்கிறது கஷ்டமோ, பிறந்தோன்னு அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தோம்னா நமக்கு பெயின்லாம் போகிற மாதிரி பெயின் தாங்க, வேலைன்னா பெயின் தான். அதுக்காக வேலையே பார்க்காம சும்மா நம்ம வீடியாக அடுக்கடுக்காக இருந்தால் நன்னாக இருக்குது. நம்ம பண்ணின ஒர்க்கு சொல்லணும். நம்ம யாருன்னு நாளைக்கு யாராவது இதை வந்து பார்த்துக்கணும் பண்ணாங்க அப்படின்னு கேட்கவே வேண்டாம். இந்த இடம் எனக்கு முக்கியாச்சா அப்படின்னு கேட்கவே வேண்டாம். அதெல்லாம் வந்து ஒர்க்கே சொல்லணும். புரியுதா? நம்ம வந்து அதை பண்ணி முடிச்சிட்டோங்கிறத என்ன சொல்லணும், இந்த ஒர்க்கு சொல்லணும் நம்ம பண்ணினோன்னு. சரியா? அதனால் பண்ணும்போதே என்ன பண்ணிட்டோம், ஒரு வீடியோ போட்டுட்டோம். நாளைக்கு இது ரொம்ப சூப்பராக வந்து நம்ம குடும்பத்திலே ஏதாவது மெம்பர் வந்து நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் எடுத்துன்னு போக முடியாது இல்லையா? அந்த காலத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி போட்டுட்டோம்னா வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லுவோம் வடிவேலு. அந்த மாதிரி செய்கிற வேலைகளை அப்படி வீடியோ எடுங்க, பரவாயில்ல, ஒரு சந்தோஷமாக இருக்கும். பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக பண்ணணும்னு தோணும். அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த டிசம்பர் வீடியோ. பாய்.